860 படுக்கை வசதிகள் கொண்ட புதிய கட்டமைப்புடன் கூடிய கொளத்தூர் பெரியார் நகர் மருத்துவமனையை முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்காக CMTA நிதியிலிருந்து ரூபாய் 84.17 கோடி நிதியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1986ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட பெரியார் நகர் மருத்துவமனை 2021ஆம் ஆண்டு 300 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது என்று கூறினார். தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு 2.25 கோடி செலவில் நவீன உபகரணங்கள் கொண்ட அறுவை சிகிச்சை அரங்குகள், 1,28,00,000 மதிப்பீட்டில் ஆக்சிஜன் உற்பத்தி கூடம், 1 கோடியில் RT-PCR ஆய்வகம் ஆகியவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 860 படுக்கை வசதிகள் கொண்ட புதிய கட்டமைப்புடன் கட்டப்பட்ட இந்த மருத்துவமனையை முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இப்பொழுது 860 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான படுக்கை மருத்துவமனையாக இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனை 1986ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு 100 படுக்கைகளுடன் இந்த பகுதியில் செயல்பட்டு வந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு 2021 மே திங்கள் 18ஆம் தேதி அன்று இந்த மருத்துவமனையை 300 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்கு அன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 1,28,00,000 மதிப்பீட்டில் ஒரு ஆக்சிஜன் உற்பத்தி கூடம் ஒன்றும் தொடங்கி வைக்கப்பட்டது.